நடிகர் மோகன் அப்படின்னு சொல்றதை விட மைக் மோகன் அப்படின்னு சொன்னாதான் பலருக்குமே தெரியும். ரஜினி கமலுக்கே வந்து டஃப் ஃபைட்டாக கொடுத்தவர். எதனால சார் திடீர்னு ஃபீல்ட் அவுட் ஆகி அப்படியே போறாரு? ஓடின படங்கள்ல அவர் இருந்தார். அதுதான் உண்மை. அதனால தான் அவர் ஃபீல்டு போனதுக்கு காரணம் அதுதான். ஒரு கேரக்டர்ல வேற யாரும் நடிச்சுதான் ஓடி யாருனாலும் ஓடி இருக்கலாம். படங்கள் ஓடக்கூடிய படங்கள் அதுல இவங்க இருந்தாங்க. இது அவரை குறைத்து மதிப்பிடுற மாதிரி இல்லையா? எந்த அளவுக்கு அவரை கேவலப்படுத்தினாங்கன்னா, ஒரு வார பத்திரிகையில மோகனையும் ராமராஜனையும் கம்பேர் பண்றாங்க. ராமராஜனும் கொஞ்சம் நடிக்க தெரியும். அந்த அளவுக்கு மோகனை கேவலப்படுத்தினாங்க. அவர் எய்ட்ஸ் நோயால் தாக்கப்பட்டு விட்டார்னு ஒரு ரூமர் கிளம்பிடுச்சு. ஆமா, அதுல தான் அவர் மாட்டிட்டார். நாகப்பட்டினத்துக்கு போயிருந்தார். எய்ட்ஸ் ப்ரோக்ராமுக்காக போயிருந்தார். அந்த ஸ்டேர் கேஸ்ல வர்றேன், இவர் படியேறி வர்றாரு, என்னை பார்த்தாரு. சார் நீங்க தான் அந்த எய்ட்ஸுக்கான டாக்டர் அப்படின்னா. ஆமா அப்படின்னு. என்ன தெரிந்தாரு. நடிகர் மாதிரி இருக்கிறீங்க, அவர் தானா நீங்க? நானே தான் சார். ஏன்னா இந்த ஊர்ல உங்களை சந்திப்போன்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் கேட்டு வெரிஃபை பண்ணிட்டேன். பாதிக்கப்பட்டிருக்கேன்னாரு. ரிப்போர்ட்லாம் கொடுங்க, நான் பார்த்து சொல்றேன். ஆனால் அவர் கொடுக்கல என்கிட்ட. ஆனால் நான் சொன்னேன், இது அவர் உங்ககிட்ட வந்து நான் அந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னார். நிறைய நடிகர்கள் அப்போ நான் பேர் சொல்ல விரும்பலை, சொல்லக்கூடாது. எவ்வளோ பேர் பயத்தில் இதாகி நான் பார்த்து முன்னணி நடிகர்கள். ஆமாம், பல முன்னணி நடிகர்கள் பார்த்துட்டு பயப்படாதீங்க. எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே போய் அட்மிட் ஆகிக்கிறது யாருக்கிட்டனாக்கா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் போய் அட்மிட் ஆகிடுவாங்க. படுத்துக்கிறது. ஆனால் வந்து பயம். அவர் என்னை கூப்பிடுவார். அந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் என்னை கூப்பிட்டு அனுப்புவார். என்ன பார்க்க வரல, ஒன்றும் பார்க்க வந்திருக்கேன். ஏன்னா அந்த பேர் சொன்னாக்கா ஐயா வணக்கம். நடிகர் மோகன் அப்படின்னு சொல்றதை விட மைக் மோகன் அப்படின்னு சொன்னாதான் பலருக்குமே தெரியும். கோகிலா அப்படிங்கிற கன்னட படத்தில் அறிமுகமானார். தமிழில் பார்த்தீங்கன்னா மூடுபனி அப்படிங்கிற திரைப்படம் மூலமாக அறிமுகமாகி பல வெள்ளிவிழா படங்களை கொடுத்தவர். குறிப்பாக ஒரு காலகட்டத்தில் ரஜினி கமலுக்கே வந்து டஃப் ஃபைட்டாக கொடுத்தவர் அப்படிங்கிறது அறியப்படுது. ஸோ எதனால சார் திடீர்னு ஃபீல்ட் அவுட் ஆகி அப்படியே போகிறாரு? சமீபத்தில் பல ஆண்டுகள் கழித்து கோட் திரைப்படம் மூலமாக விஜய் படத்தில் மீண்டும் வில்லனாக வராரு. என்ன ரீசன் சார்? அவருடைய பயணத்தை சொல்லுங்கள் சார். அவர் ஒரு மாற்றாக தான் வந்தார். யாருக்கு மாற்றா சார்? கமலுக்கு. ஓகே, கமலுக்கு மாற்றா வந்ததுல மோகன் ஒரு நடிகர். ரஜினிக்கு மாற்றா வந்தவர் வந்து விஜயகாந்த். இப்படி தான் அவங்க உள்ளே வந்தார். அதான் போர்மேன்ஸ் கமல்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டான நடிகர். பெருசாக அவர்கிட்ட இப்போ எதிர்பார்க்க வேண்டிய அவசியமெல்லாம் ஒன்றும் இல்லை. கொடுக்குற ரோலை பண்ணிட்டு போவார். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மௌனராகம் போன்ற படங்கள்லாம், மௌனராகம் படம் அற்புதமான படம். முடுபணியெல்லாம் இருந்தார், எல்லாத்துலேயும் இருந்தார். நல்லா வெற்றி படங்கள்லாம் அவர் இருந்தார். ஏறத்தாழ விஜய் மாதிரி தான். அவரால் படங்கள் ஓடல, ஓடின படங்கள்ல அவர் இருந்தார். அதுதான் உண்மை. அதனால தான் அவர் ஃபீல்டு போனதுக்கு காரணம் அதுதான். ரெண்டாவது, ஓடின படங்கள்ல அவர் இருந்தாருன்னா அவர் கேரக்டர்ல வேற யாரும் நடிச்சதாலும் ஓடி, யாருனாலும் ஓடி இருக்கலாம். அந்த படங்கள் ஓடக்கூடிய படங்கள் அதுல இவங்க இருந்தாங்க. ஷோலே படம் இது அவரை குறைத்து மதிப்பிடுற மாதிரி இல்லையா? அது நீங்க அவருக்கு அப்படித்தான் பேரும். எந்த அளவுக்கு அவரை கேவலப்படுத்தினாங்கன்னா, ஒரு வார பத்திரிகையில மோகனையும் ராமராஜனையும் கம்பேர் பண்றாங்க. மோகனுக்கும் ராமராஜனுக்கும் என்ன இது அப்படின்னு, ராமராஜனுக்கு கொஞ்சம் நடிக்க தெரியும்னு அந்த அளவுக்கு மோகனை கேவலப்படுத்தினாங்க. ஏன்னா எல்லா படத்துலையும் பாட்டுக்காரனாகவே வந்தார். எல்லா படங்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிங்கராக தான் இருப்பார். அதனால தான் அவருக்கு மைக் மோகன்னே பேர் வந்து, இந்த மைக் மோகன். அப்புறம் வந்து அவர் ரெண்டாவது டப்பிங் வாய்ஸில் இருந்தார். அவருடைய சொந்த குரல் யாருக்கு இதுவரை தெரியாது. யாருக்கு அவருக்கு குரல் கொடுத்ததுன்னா விஜயுடைய தாய்மாமன் சுரேந்தர், அவர் தான் கொடுத்தார். ஸோ அது மாதிரிலாம் இருந்தது. அவர் வெளியே போனதுக்கு காரணம், அவர் எய்ட்ஸ் நோயால் தாக்கப்பட்டு விட்டார்னு ஒரு ரூமர் கிளம்பிடுச்சு. அதில் தான் அவர் மாட்டி அந்த ரூமர் பெருசாக பரவிடுச்சு. அதே நேரத்தில் சில பிரபல நடிகைகள் பேரும் மாட்டுச்சு. இன்னைக்கும் அரசியல்வாதியாக நடிகைவெல்லாம் இருக்கிற ஒரு நடிகையுடைய பேர் பயங்கரமாக மாட்டிடுச்சு. அப்போ என்கிட்ட வந்து கேட்டாங்க. அப்போ நான் தான் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அதிகாரி. அப்போ என்கிட்ட கேட்டபோது சான்ஸே இல்லை அப்படின்னு. என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க உடம்பு சரியில்லாமல் அந்த நடிகை வந்து ஒரு மருத்துவமனையில் படுத்த போது அங்கேருந்து அந்த லேப் டெக்னீஷியன் இவங்க பிளட்டை எடுத்து எய்ட்ஸுக்கு செக் பண்ணி எய்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டாங்க, கிளப்பி விட்டாங்க. அப்புறம் இல்லைனாங்க, அவங்க இன்னும் உயிரோடு இருக்காங்க. இது நடந்து 50 வருஷம் ஆச்சு. அது மாதிரி அதுக்கப்புறம் அவங்க நடிச்சாங்களா? அதுக்கு நடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அப்பவே கொஞ்சம் கீழே வந்துட்டாங்க. அதாவது மார்க்கெட்டு போகிற நேரம் அவங்க அந்த மாதிரி டைமில் வந்தாங்க. அது மாதிரி இன்னொரு பிரபல நடிகை இருந்தாங்க. அவங்க அதுக்கப்புறம் சீரியல்லாம் வந்தாங்க. அவங்க பெரிய அவஸ்தைப்பட்டாங்க. அவங்களுடைய ஆட்கள்லாம் வந்து என்கிட்ட பேசிட்டு அப்படியே வந்தால் கூட நம்ம கவலைப்பட வேணாம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி நான் இது பண்ணேன். இந்த எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட ஒரு சில நடிகர் மோகன் வந்து அந்த அவர் ரூமர் பயங்கரமாக வந்தபோது என்ன பண்ணார், சில்க் ஸ்மிதா தற்கொலைப்பட்டு இறந்தாங்க. அந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்தத்துக்கு பெங்களூர்லேருந்து வந்து சேர்த்தார்.
ஆனால் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அவருடைய மார்க்கெட்டு கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. டவுனாக ஆரம்பிச்சிருச்சு. டவுனாக ஆரம்பிச்சதுனால கீழே இறங்க ஆரம்பிச்சார். அந்த நேரத்தில் இந்த ரூமர் வந்தால தலைமறைவாக போயிட்டார். இந்த ரூமரை வந்து அவருடைய வளர்ச்சி பிடிக்காம திட்டமிட்டு பரப்புனாங்க அப்ப இருந்த நடிகர்கள் அப்படின்னு. அப்படி யாரும் அந்த மாதிரி சொல்லலை. ஏன்னா இவர் வந்து நீங்க சொல்றீங்க போட்டின்னு சொன்னீங்க, அதனால கமல் வந்து பாதிக்கப்படலை. கமல் வந்து பாதிக்கப்படவே இல்லை. கமல் மாதிரி தோற்றத்தில் இருக்காருங்கிறத தவிர கோவை தம்பி போன்ற சில பேரெல்லாம் தான் அவரை வச்சு நிறைய படங்கள் பண்ணாங்க. சீப்பு சினிமா உலகத்துல தான் ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா? ஒருத்தன் நடிச்சு படம் ஓடிடுச்சுன்னா அந்த இடையே போடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அதிர்ஷ்டத்துல வந்து ஒரு விஜய் மாதிரி தான். கொஞ்சம் திறமை இருந்தா தானே அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். வேற என்ன திறமை இருந்தது? வந்தாரு, நடிச்சாரு, போயிட்டாரு, அவ்வளோதான். இப்போ பாருங்க, பயணங்கள் முடிவதில்லை, இளையராஜா பாட்டுகள், இளைய நிலா பொழிகிறதே பாட்டுகள் தான் படம். இவர் அதை பாடினார். அதெல்லாம் நிறைய பாட்டெல்லாம் மறந்து போச்சு. அதனால அந்த படத்துல தான் மைக் பிடிச்சி முதல்ல பாடுறாரு. அதுலதான் மைக் இருந்தது. அது மாதிரி நிறைய படங்கள். அப்புறம் இன்னொரு படம் அந்த பாடவா என் பாடலே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதுல வந்து எடுத்த அடுப்புல செத்து போற மாதிரி வரும். அதெல்லாம் அவரு அதான் வெற்றி பெற்ற படங்களில் அவர் இருந்தார். அவர் ஒரு அதிர்ஷ்ட ஐக்கானா மாறினார். அதனாலதான் அவரை புக் பண்ணாங்க. அவருக்காக படங்கள் ஓடலை, ஓடின படங்கள் அவர் இருந்தார். இவரை போட்டா படம் ஓடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ராசியான நடிகர் பேர் வாங்க. அவருடைய வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து இளையராஜா பாடல்கள் தான். அன்னைக்கு இளையராஜா கோல வச்சுக்கிட்டு இருந்த நேரம், அந்த நேரத்தில் அதான் பயணங்கள் முடிவதில்லை, நிறைய பாட்டு, குழலுதும் கண்ணனுக்கு நிறைய படங்கள், வா வெண்ணிலா பாட்டு, அந்த பாட்டெல்லாம் எம்எஸ்வியும் இளையராஜாவும் சேர்ந்து போட்ட பாட்டு. அந்த மாதிரி நிறைய படங்கள். அது எல்லாமே வெளிநாட்டு படங்கள் இறக்குமதி தான். மூடு பண்ணி கூட சைக்கோ படத்தைன்னு நினைக்கிறேன். சைக்கோ படத்தை தான் பாலுமகேந்திரா அப்படி தமிழ் எடுத்தார். பாலுமகேந்திரா தான் அவர் அறிமுகப்படுத்துறாரு தமிழ்ல. மூடு பணி மூலமாக தான் அறிமுகமானார். அது சைக்கோன்ற பிரபல ஆங்கில படத்தை அப்படியே எடுத்து அவர் இதெல்லாம். அதாவது அதிர்ஷ்டமான நடிகருங்கிற பேரில் தான் அவர் ஓடினார். மௌனராகம் அவருடைய படத்தில் அவருக்காக, அவருடைய நடிப்புக்காக ஓடிச்சு அப்படின்னாக்கா மௌனராகத்தை சொல்லுவாங்க. ஒரே ஒரு இடத்துல ஒரு 15-16 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரே நாள்ல 3 படங்கள் வந்து அவருக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. 3மே சூப்பர் ஹிட். ஆமா, 3மே 25 வாரம் ஒவ்வொன்றும். எல்லாம் வெள்ளி விழா படங்கள், எல்லாமே வெள்ளி விழா படங்கள். அப்படி இருந்தால் அவர் வந்து பிக்கப்பே ஆகல. காரணம் என்னன்னா அவர்னால அந்த படம் ஓடல, அவ்வளோதான். அது எல்லாத்துக்குமே தெரியும். அதிர்ஷ்டத்தில் ஒன்று இது, அதனால தான் நிற்கல அவர். எய்ட்ஸ் ரூமர் பரப்புனாங்க இல்லையா, அதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சிருச்சா? அது ஒரு காரணமாக அமைஞ்சது. நடிகைகள்லாம் நடிக்க பயப்படுறாங்க. ஞாபகம் இருக்குமோ என்னமோ தெரியாது. நான் நாகப்பட்டினத்துக்கு போயிருந்தேன் ஒரு இதுக்காக, ப்ரோக்ராம், இதை எய்ட்ஸ் ப்ரோக்ராமுக்காக போயிருந்தேன். அந்த ஹோட்டலில் தங்கியிருந்தேன். நான் ஆஃபீஸராக தான் போயிருந்தேன், ஹோட்டலில் தான் தங்கியிருந்தேன். நான் ஸ்டேர் கேஸில் வர்றேன், இவர் படியேறி வர்றாரு, என்னை பார்த்தார். சார் நீங்கள் தான் இந்த எய்ட்ஸுக்கான டாக்டர் அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னு. என்ன தெரியுதான்னாரு. இவர் மாதிரி நடிகர் மாதிரி இருக்கிறீங்க, அவர் தானா நீங்கள்? நானே தான் சார். ஏன்னா இந்த ஊரில் உங்களை சந்திப்போன்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் கேட்டு வெரிஃபை பண்ணிட்டார். அப்புறம் கேட்டார், சார் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னாரு, பாதிக்கப்பட்டிருக்கேன்னாரு. ரிப்போர்ட்லாம் கொடுங்க, நான் பார்த்து சொல்கிறேன்னு. ஆனால் அவர் கொடுக்கல என்கிட்ட. ஆனால் நான் சொன்னேன், இது அவர் உங்ககிட்ட வந்து நான் அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னார். ஓ, உங்கள்கிட்ட அப்படியே சொன்னார். கேட்டுருக்காரு, என்னை பார்த்துருக்காரு அந்த ஹோட்டலில். பார்த்துட்டு இவர் யாருன்னு கேட்பது, எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அதிகாரிகள் அவங்க ரூம் எடுத்திருக்காங்க, தங்கியிருக்காங்க. ஆனால் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரூமர் வந்து அப்போ அந்த ரூம் அவருக்கு அந்த பயம் வந்துடுச்சு. அவருக்கு யாரோ கிளப்பி விட்டாங்க, பயந்துட்டார். சொல்லிட்டு இது பண்ண மறுபடியும் சந்திக்கிறேன்னா வரல. அவர் ஒரு 10 நிமிஷம் அது படிக்கட்டில் ஏறுற லிஃப்ட் இருக்குது. நானும் லிஃப்ட்டை யூஸ் பண்ணல, அவரும் அப்படியே கரெக்டாக வந்தார். படிக்கட்டில் நின்று பேசிட்டு போயிட்டோம். அந்த ஹோட்டல் இவன் வந்து கேட்டான், அந்த சர்வர் வந்து அந்த ரூம் பாய் வந்து என்கிட்ட கேட்டார், சார் உங்களை வந்து நடிகர் மோகன் கேட்டார் அப்படின்னாரு. வந்து பார்க்க சொல்லுப்பா. நான் அதை நான் சொன்னேன், இப்போ தான்ப்பா பார்த்துட்டேன் அப்படின்னு. இதெல்லாம் அவருக்கு அந்த பயம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த சிலுக் ஸ்மிதா இறந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த இதுக்கு வந்ததே வந்து அது ஏறத்தாழ படம் உலக விட்டு போயிட்டு வந்து நின்னார். வந்து என்னன்னாக்கா தனக்கு இல்லை, தான் நல்லா இருக்கும்னு காட்டுறதுக்காக வந்து நிற்க வேண்டியதாக போச்சு. அப்படியெல்லாம் பண்ணி தன்னுடைய சர்வேகளை காட்டினார். ஸோ அது வெளியில் சொல்லவே தயங்குவாங்க இல்லையா? ஸோ அதனால தான் அவர் மற்ற நோய் மாதிரி இல்லைங்க எய்ட்ஸ் நோய். மற்ற நோய்னா ஐயோ பாவம் உங்களுக்கு எய்ட்ஸ் நோய், இப்போ கேன்சர்னு ஒருத்தருக்கு சொல்கிறீங்கன்னு வைங்க, ஐயோ பாவமே கேன்சர். எய்ட்ஸ்னா போட்ட ஆட்டம் ஒரு தவறான ஒழுக்கத்தினால வர்ற நோய் அது. அதனால் உங்களுடைய
உங்கள் கேரக்டரை கெட்டு போகுது. மற்ற நோயில் அனுதான் போகிறோம். இதில் வந்து உங்களை பார்த்தோன்னா அயோக்கிய பையங்கிற பேர் வரும். அதுதானே எய்ட்ஸில் வந்த பெரிய பிரச்சனையும். இப்போ கொரோனா வந்தது, எவ்வளோ பேர் படுத்தாங்க, செத்தாங்க. இது பண்ணி யார் ஐயோ அப்பாவும் கொரோனாவில் போயிட்டாங்க. எய்ட்ஸால் போனால் அடா ராஸ்கல், எய்ட்ஸால் போனவனா அவ்வளோ பெரிய அயோக்கியனா கேரக்டர். அதனால தான் அதானே எய்ட்ஸ். அதில் தான் அவங்கெல்லாம் பயந்தாங்க. நிறைய நடிகர்கள் அப்போ நான் பேர் சொல்ல விரும்பலை, சொல்லக்கூடாது. எவ்வளோ பேர் பயத்தில் இதாகி நான் பார்த்து முன்னணி நடிகர்கள். ஆமாம், பிரபல பல முன்னணி நடிகர்கள் பார்த்துட்டு பயப்படாதீங்க. எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்தரங்கங்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆமாம், அதாவது இவங்க போய் அட்மிட் ஆகிக்கிறது யார்கிட்டனாக்கா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் போய் அட்மிட் ஆகிடுவாங்க. படுத்துக்கிறது. ஆனால் வந்து பயம். அவர் என்னை கூப்பிடுவார், அந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் என்னை கூப்பிட்டு அனுப்புவார். என்ன பார்க்க வரல, ஒன்றும் பார்க்க வந்துருக்கு. ஏன்னா அந்த பேர் சொன்னாக்கா அந்த நோயாளி அந்த வார்டில் மன்னர் ஹாஸ்பிட்டல் அப்படி மாட்டிட்டு முடிச்சுது. ஒரு பேஷண்ட் வந்து இப்போ அட்மிட் ஆகிட்டாரு, அது எய்ட்ஸ் பேஷண்ட்டுன்னு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அத்தனை பேஷண்ட்டு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு விட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்கள அனுமதிக்க முடியாதுட்டான். இதெல்லாம் இல்லை பிரச்சனை வந்து. அப்புறம் தான் வாலண்டரி ஹெல்த் சர்வீஸில் எல்லாம் வார்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இதெல்லாம் இது எய்ட்ஸ் காலத்தில் நாங்கள் பட்ட அவஸ்தைகள் இவ்வளோ கொஞ்சம் நஞ்சோன்னு இல்லை. அதை பார்க்குற டாக்டர் நான் பட்ட அவஸ்தை அது மிக அதிகம். ஏன்னா பார்க்குறதுக்கே எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சோம். சொந்தக்காரலாம் வீட்டுக்கு வராது, அந்த அளவு போய் போச்சு. அது அதில் பாதிக்கப்பட்டதில் தான் அவர் சினிமா விட்டு போனதுக்கு மெயின் காரணம். அதுக்கு முன்னாடியே ஒரு மார்க்கெட் விழுந்துருச்சு. இது மிச்சம் மீதி இது சேர்த்ததில் மிச்ச காலத்தை ஒழுங்காக வாழ்ந்துருவோன்னு போயிட்டார். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, முன்னணி நடிகர்கள் நிறைய பேர் பயத்தில் வந்து அட்மிட் ஆனாங்க அப்படின்னு சொல்லி. அந்த எய்ட்ஸ் நோயை பற்றிய வதந்தியில் பாதிக்கப்பட்ட பிரபலமான நடிகர்னு எடுத்தீங்கன்னா வெளிப்படையாக வெளியில் வந்து மோகன் தான். உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட நடிகர்களாக இருக்காங்க, பேர் சொல்ல வேணா, இருக்காங்களா? இருந்தாங்க. நீங்கள் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க. இறந்து போயிட்டாங்க நிறையா இருந்தாங்க. அப்புறம் சில பேர் முடியாது. அதுதான் கிடையாது. ஒரு கட்டத்தில் நாங்கள் வந்து மருந்து கொடுத்து பல பேர் தலைமறைவாக போயிட்டு அவங்களாம் என்ன ஆனாங்கன்னே தெரில. ஒரு 6-7 வருஷம் கழித்து ஒரு ஜெயா டிவியில் ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. கமலுடைய சகோதரி மகள் அனுஹாசன் நடத்தினாங்க. அதில் எய்ட்ஸ் பற்றி விளக்கம்னு சொல்லிட்டு இது பண்ணி என்னை கூப்பிட்டாங்க. டாக்டருங்க முன்னாடி நான் போய் உட்காடுறேன். போய் பார்த்தா செத்து போயிட்டான், காணாமல் போயிட்டான், என்ன ஆனான்னு தெரியாதுன்ற ஆளுங்க ஒரு 20 பேர் உட்காந்துருக்காங்க. அத்தனை பேர் கிடங்காட்ட உட்காந்துருக்காங்க. இப்போ அந்த சேகர்னு ஒருத்தர், அவர் தான் முதல்ல வந்து தனக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு டிக்ளேர் பண்ணி பத்திரிகைகளை பேட்டி கொடுத்தவர். இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்காரு. 74 வயசு. 50 வருஷமாக 40 வருஷத்துக்கு மேலே எய்ட்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டு ப்ரூவ்டு எய்ட்ஸ். அவர் குணமாயிட்டார். அவன் நடுமதில் 2 தடவை ஏறத்தாழ முடிஞ்சு போச்சு. ஏன்னா வீட்டை விட்டு துரத்திட்டு எப்படியோ வாலண்டரி ஏஜென்சிஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் அவர் இது பண்ணார். போய் பார்த்துட்டு அவர் சொன்னார், விட்டுருங்க டாக்டர், அதை அவ்வளோதான் முடிஞ்சது, போய் சேர்றேன் அப்படின்னார். அது சொல்லி 30 வருஷம் ஆச்சு. இப்போ சமீபத்தில் ஒரு நாள் ஃபோன் போட்டு கவர்மெண்ட்டில் ஒரு சின்ன இது பண்ணியிருக்காங்க, அதை எதிர்த்து போராட்டம் ஒன்று பண்ண போகிறேன்னு இப்போ இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. நல்லா இருக்கார். அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணுவார். அது மாதிரி தான் கௌசல்யான்னு ஒருத்தர், அவங்க அந்த மீட்டிங்கில் உட்காந்துருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து ஈரோட்டில் அட்மிட் ஆகிருந்த போது படுக்கையில் அவங்க படுத்துருக்கிறதே தெரியல. அப்படியே சுருங்கி போய் அப்படியே ஒன்றுமே இல்லை, வெறும் எலும்பு தோலுமா கிடந்தாங்க. கௌசல்யான்னு, ஆமாம் சார், என்ன பண்ண சார், இன்னும் இருக்கா சார். அப்புறம் தான் அந்த அந்த விவாதத்தில் பேசும்போது சொன்னேன், இது ஒரு பெரிய ஆபத்தான நோயை நான் இப்போ பார்க்கல. ஏன்னா பாதிக்கப்பட்ட நோயாளியும் சாவலை, அதை வைத்தியம் பண்ண டாக்டர் நானும் சாவலை. அப்புறம் இது என்ன பெரிய வியாதி எப்படி? இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு மருந்து கொடுக்கல, தானாகவே போயிடுச்சு. அதாவது உலகம் முழுவதும் எய்ட்ஸ் வந்து பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு. இந்தியாவில் எதிர்பார்த்த பாதிப்பை உண்டாக்கல. ஆனால் முதல்ல வந்து அட்மிட் ஆன பல பேர் இறந்து போனாங்க. அதெல்லாம் எய்ட்ஸை பற்றி விஷயங்கள். இந்த மாதிரி பல நட்சத்திரங்கள். பாம்பேலேருந்து ஒரு பெரிய நடிகர் வந்தார், ஒரு ஸ்டண்ட் நடிகர் தேடிட்டு வந்தார். அப்போ நான் கிளினிக் வச்சுருந்தேன், தம்புச்செட்டி ஸ்ட்ரீட். அந்த சந்துக்குள்ளார ஒரு பெரிய கார் வருது. எனக்கு மேலே கிளினிக்கு. நான் வெளியில் நின்று பேஷண்ட் எல்லோரும் வெளியில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், வேறாண்டாவில் நின்று பார்த்துக்கிட்டு. இவ்வளோ பெரிய கார் வருது அப்படின்னு பார்த்தா வந்து என்கிட்ட நிற்கிது. பார்த்தா அவங்க கேட்குறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நான் மேலே தான் இருக்கும், வாங்க அப்படின்னு. அப்போ கேட்டால் நம்பவே முடியாது. எங்கள் பாம்பேயில் பார்த்துக்கூட, பாம்பேயில் பார்க்க போனாக்கா கண்டுபிடிச்சிடுவாங்க, அதனால தான் இங்கே வந்தேன். அது மாதிரி அந்த ஊரில் இருக்கும், இங்கே வந்ததுலாம் நிறையா இருக்கும். அது மாதிரி நிறையா இருக்குது. அதில் மோகன் பாதிக்கப்பட்டது அந்த வதந்தியினால் பாதிக்கப்பட்ட பெரிய பாதிப்புக்கு ஆளானதில் மோகன் ஒரு இது. அவருக்கு அந்த நோய் இல்லைங்கிறது உண்மை. குறிப்பாக நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, அவருடைய எல்லா படங்களுக்கும் வாய்ஸ் வந்து சுரேந்தர் தான். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேத்துக்குள்ளே பிரிவு ஏற்பட்டது. மோதல் காரணமாக சுரேந்தர் வந்து இனிமேல் நான் உங்களை வாய்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு இல்லையா? அதுவுமே அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமா? தெரியாது.
சொந்த வாய்ஸ்ல பேசுறது. சொந்த வாய்ஸில் பேசலைங்கிறது வந்து இது பண்ணாங்க. பட் அதை பற்றி யாரும் கவலைப்பட்டு, ஏன்னா நான் தான் சொல்கிறேனே, மோகனுக்காக படங்கள் ஓடலை. ஓடின படங்கள்ல மோகன் இருந்தார். ஒரு பேட்டியில சொன்னாரு, கலைஞர் தான் முதல்ல என்ன சொந்த குரல்ல பேச வச்சாரு ஏதோ ஒரு படத்துல. இருக்கலாம். அது ஒரு தடவை ரேடியோவில் வந்து பேட்டி கொடுக்க சொல்லி கேட்டாங்க. அவர் சொன்னார், எனக்கு வாய்ஸ் கொடுக்கறது சுரேந்தர், அவரை கூப்பிட்டு அந்த அளவுக்கு ஜோக்கெல்லாம் உண்டு. ஒரு அதிர்ஷ்டமான நடிகர், ரொம்ப பழகிறதுக்கு ரொம்ப தகமான மனிதர். எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு. நான் என்னுடைய அண்ணன் ராஜாராம் கூட இருந்தபோது எங்கள் வீட்டுக்கு கோவை தம்பி கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்ருக்காரு. அதெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ என்கிட்ட பழகலை. சும்மா ஒரு சாப்பிடும்போது ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம், பேசிட்டு போயிட்டார், அவ்வளோதான். அதுக்கு மேலே பர்சனலாக வந்துட்டார். அப்புறம் தான் நான் அந்த நாகப்பட்டினத்தை சந்தித்த போது என்னை தேடி கண்டுபிடிச்சி வந்தார். அந்த வயதந்தினால தான் அவருடைய இது போச்சு. அதுக்கு முன்னாடியே அவருடைய செல்வாக்கெல்லாம் சரிய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்துக்கு ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து வந்தீங்க. மிக்க நன்றி.